அனைவருக்கும் வணக்கம். காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லி நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம். முன்னாடி இந்த சினிமா டைலாக்லாம் அப்படிக்கப்ப பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காவல்துறை யாருக்கு நண்பனாக இருக்குன்னா எங்கே அதிகாரம் இருக்கோ அங்கே தான் தொடர்ச்சியாக ஆதரவாக இருக்குது. இப்போ சமீபத்தில் நேற்றைய தினத்தில் மிக பெரியதளவில் ஒரு யாருமே மனிதர்கள் சகிக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பத்திரிக்கையாளர் ஒருத்தர் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக என்னை ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி காவல்துறை அவசர உதவி எண்ணுக்கு தொடர்ச்சியாக புகார் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார். சார், என்னை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, என் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி பல நாட்களாக பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் இந்த காவல்துறை தரப்பிலிருந்து எந்த ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அவருக்கு வெற்றி போடுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னகுட்டி சார் சொல்லுங்க சார். சார் இப்ப கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு ரெண்டு பேர் ஹெல்மெட் வந்துட்டு R15 இன்னொரு வரைக்கும் வீட்டு முன்னாடி நின்று இருந்தானுங்க. நான் கார் எடுத்துட்டு என்ன ஆனாலும் பாக்கலான்னு வந்தேன். பின்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டோனையுமே வண்டி கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க. எமகா பிளாக் கலர் R15. நான் இப்போ ஸ்ரீபதி கிட்ட நின்று இருந்தா பல்லடமே தாண்டிட்டானுங்க. நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். நம்பர் இருக்குங்க சார், இருக்குங்க. அதாவது வெற்றிப்படுற நேரத்துக்கு முன்னகுட்டி கூட போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறார். சார், இப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்க சார்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இன்ஸ்பெக்டர் நம்பர் தான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு அந்த வெற்றிப்படுறதுக்கு சார் லைஃபே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அப்போ இந்த அளவிற்கு காவல்துறை அஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்குது, நீ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அருவாள் கைமா சுற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. என் கூட ஒருத்தங்க இருந்தால் போதும், நானே அந்த அருவாள் பிடிக்கிட்டு வந்துடுவேன் சார், எனக்கு யாருமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. கதை கேட்குற மாதிரி கதை கட்டிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. காரணம், இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அலட்சிய போக்கு. இது மிகப்பெரிய அலட்சிய போக்கு. ஒரு பத்திரிக்கையாளராக இன்றைக்கி வெட்டி போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்றைய தினத்தில் அண்ணன் சேவியர்களுடைய படுகொலை நடந்து முடிஞ்சிருச்சு. அவர் இறந்துட்டார். ஆனால் அவருடைய இறப்பிற்கு காரணமான திமுக கைவர்களை இன்னை வரைக்கும் இந்த அரசு கைது பண்ண வக்கில்லை. அவர் இறந்துட்டார். அவருடைய உடலை நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று காவல்துறையுடைய உதவியோடு அவருடைய உடல் என்ன பண்ணுறாங்கன்னா புதைக்கப்படுது இந்த ஊரில். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவருடைய உடலை அவர் இறந்து போனவருடைய சடலத்திற்கு இன்னும் நமக்கு நீதி கிடைக்கல. அது இறந்து போன சடலத்திற்கு காரணமானவர்களுக்கு கைது பண்ண வக்கில்லை இந்த அரசிற்கு. ஆனால் சடலத்தை உடனடியாக புதைப்பதற்கு இந்த அரசு துரிதமான வேலை செய்யுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி வழி ஒரு மிகப்பெரிய வழி இருக்குது. அவர் நாம் தமிழர் கட்சி, அதனால நம்ம பேசுகிறவங்க காண்டி கிடையாது. பில்கிஸ் பானு பாதிக்கப்படும் போது நம்ம குரல் கொடுத்தோம். பில்கிஸ் பானு நாம் தமிழர் கட்சியா, இல்லை பில்கிஸ் பானு தமிழ்நாடு சார்ந்தவங்களாம் கிடையாது. ஏதோ ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்காண்டி நம்ம குரல் கொடுத்தோம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சின்ன பிள்ளை ரேப் பண்ணி போட்டாங்க. அப்போ அந்த ரேப் பண்ணி போடும்போது அந்த இரவோடு இரவாக அந்த பெண்ணுடைய சடலத்தை என்ன பண்ணாங்கன்னா UP அரசு, அதாவது உத்தரப்பிரதேச அரசு காவல்துறை துணையோடு அந்த பெண்ணோட சடலத்தை ஊர்க்காரங்களுக்கே தெரியாமல் நைட்டு தோண்டி புதைச்சி போட்டாங்க. அது எப்படி அங்கே உத்தரப்பிரதேசம் நடந்துச்சோ அதற்கும் சற்றும் சலிக்காமல் தமிழ்நாட்டில் அந்த சொந்தக்காரங்களுக்கு எந்த விதமான அறிவித்தலும் கிடையாது. ஆனால் சேவியருடைய இறப்பிற்கு காரணமானவர்களை இன்னி வரைக்கும் இந்த அரசு கைது பண்ண வக்கில்லை. ஆனால் அவர் உடலை உடனே புதைப்பதற்கு இந்த அரசு முனைப்பு காட்டுதுன்னா இந்த அரசு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இந்த சாவுக்குழி இவர்களை தோண்டிக்கிறாங்க. பல இடங்களில் நமக்கு இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது மனசு வலிக்கு. நமக்கு அவருடைய இறப்பை காரணமான கைவர்களை திமுக கட்சிக்காரங்களை இருந்தால் இந்த அரசு விட்டுருமா? இது எப்படி? ஒருத்தன் கொலையே பண்ணாலும் பரவாயில்ல, அவன் திமுக கட்சிக்காரனாக இருந்தால் விட்டுருமா? இல்லை ஒரு பணிப்பெண்ணு சாதாரணமாக 12th முடிச்சுட்டு படிக்கணும் ஆசையில் வேலைக்கு போய் சேருது. ரேகான்னு ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சியை ஒரு கருணாநிதினு ஒரு MLA அவருடைய மருமகா சித்திரவாதம்னா அப்படி சித்திரவாதம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே கொதிச்சோம். ஆனால் இன்னைய வரைக்கும் இந்த ஊடகவியலாளர்கள் பேசக்கூடியவங்க, நடுநிலைவாதிகள், தலித்து பெண்ணுக்காக குரல் கொடுக்குன்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாரி செல்வராஜ் போன்றவர்கள், இவங்க எல்லாருமே ஏன் இந்த பெண்ணுக்காக பேசலன்னே தெரில. அந்த கருணாநிதியுடைய மருமகள் எது அடிப்படையில் அவர் கொடுமைப்படுத்தினான்னா, நான் MLAவுடைய மருமகா,
நான் எம்எல்ஏவுடைய மருமகன், நான் என்ன பண்ணாலும் கேட்பதற்கு ஒரு நாய் வராது அப்படிங்கிறாங்க. அப்படியே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. உன்னை அப்படியே அவுத்து விட்டு போனோம்னா, இப்படி துணி உருவி விட்டு உன்னை அப்படி வெளியே அனுப்பினோம்னா எந்த நாய் வந்து உன்னை கேட்கும் அப்படிங்கிறாங்க. இன்னை வரைக்கும் அந்த ரேகாவிற்கு அந்த துன்புறுத்தின கருணாநிதியுடைய மருமகளை இன்னும் இந்த அரசு கைது பண்ண வக்கில்லை. கருணாநிதி மருமகளை கைது பண்ண வக்கில்லை. அவனுடைய மகனை கைது பண்ண வக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி விசாரணை பண்ணுறாங்க. யார் விசாரணை பண்ணால் கருணாநிதி விசாரணை பண்ணுறாங்களா? இதுக்கு அவர் முதலே சொல்லிட்டாரு, நான் வந்து எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, காதல் திருமணம், அவர் இது வரைக்கும் தனி கொடுத்து வச்சுட்டோம், எனக்கு அது சம்மந்தம் அதான் சொல்ல போகிறாங்க. அங்கே விசாரணையிலையும் அவர் விசாரணை கைது கூட்டு வருவாங்களா? ஆனால் அவருடைய மகனையும் மருமகளையும் கூட்டுறதுக்கு இந்த அரசு தனிப்படை 3 தனிப்படை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த பெண்ணு பேட்டி கொடுக்கும்போது அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். மீம்ஸ் போட்ட அந்த காலியை கைது பண்ணி விட்டுருவாங்க. மீம்ஸ் போட்டால் உடனே கைது, ட்விட்டரில் எழுதுனா உடனே கைது, முகநூல் எழுதுனா உடனே கைது. இதற்கெல்லாம் மும்முறை கண்டுபிடித்த அரசு ஒரு பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக அந்த களத்தில் வந்து நிற்கி நேரடியாக பேசுது. அதற்கு இந்த அரசு செவிச்சாய்க்கலை, நடவடிக்கை எடுக்க வக்கில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. பல்வீர் சிங்னு ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தினுடைய டிஎஸ்பியாக இருந்தார் பல்வீர் சிங். அவர் வரக்கூடிய கைதிகளை விசாரணைங்கிற பேரில் பல்ல பிடிக்கிறதுக்கு அயோக்கியத்தனமாக வேலை பண்ணியிருக்கார். அந்த அயோக்கியத்தனமாக பண்ண வேலைக்கு மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கொதிப்பு இருந்துச்ச உடனே பணியை நீக்கம் பண்ணாங்க. பணி நீக்கம் அந்த பல்வீர் சிங் பண்ணாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னக்கூட்டி பல்வீர் சிங்கோடைய பணிவிடை நீக்கத்தை வந்து ரத்து பண்ணிருச்சு. நீதிமன்றம் சொல்லக்கூடிய கருத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கணும், அவருடைய பணிவிடை நீக்கம் ரத்து, அவர் வேலைக்கு வந்துக்கலாம். நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு வந்து என்ன தீர்ப்பு சொல்லோ அதுக்கு பிறகு சாத்தியப்படுத்திக்கிடுவாங்க. பல்வீர் சிங்குக்கு எதுக்கு இந்த அரசு பயப்படணும்? அதிகாரிகளுக்கு பயந்து போய்கிட்டு இருக்குன்னா இது எவ்வளோ பெரிய மோசமான ஆட்சின்னு யோசிச்சு பாருங்கள். ஒருத்தங்களுடைய இறப்பிற்கு நீதி கிடைக்கல, பாதிக்கப்பட்ட பெண்ணு நேரடியாக களத்தில் வந்து பேசி என்னுடைய மருமகளை பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதற்கு நீதி கிடைக்க வக்கு கிடைக்காது இந்த அரசால். அவங்க தனிப்படை கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, முப்படை கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கண்டுபிடிக்கல. பல்வீர் சிங்னு ஒரு அயோக்கியன் காவல் விசாரணைங்கிற பேரில் எல்லாருடைய பல்ல பிடுங்கிட்டு இருந்திருக்கான். அவனையும் இந்த அரசு கண்டுக்கிடாமல் விட்டு பணி நீக்கத்தை ரத்து பண்ணியிருக்குன்னா இந்த அரசு அண்ணன் சேவியருக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்னென்னா, அந்த குற்றவாளியை கைது பண்ண வக்கு இல்லாமல் அண்ணன் சேவியர் உடலை தகனம் பண்ணுது, பிதைக்கப்படுது. இது வந்து இவர்களுக்கே தோண்டக்கூடிய குழி. 2024 இவர்களுக்கிட்ட அதிகாரம் இருக்குது, இவர்கிட்ட ஆட்சி இருக்குது, இவங்ககிட்ட அதிகாரிகள் இருக்காங்க என்கின்ற மிக பெரிய அளவில் ஒரு மோசமான மனநிலைக்கு இந்த அரசு போய்கிட்டு இருக்கு. இதை தகர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. இதை மனசில் வச்சுக்கிட்டு கடுமையாக வேலை செய்வோம். 2024 கைப்பற்றோம். நன்றி, வணக்கம்.